ரயில்வே போட்டித் தேர்வு படிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ரயில்வேயோட சயின்ஸில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்று பார்த்துருப்போம். சரியா, இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூனிட் அண்ட் மெஷர். ஏன்னா இதில் மெஷர்மெண்ட்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம பின்னாடி மாடல் கொஸ்டின்ஸும் வச்சுருக்கோம், அதையும் பார்க்க தான் போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சர்டன் யூனிட்ஸ் வரை பார்த்துருந்தோம். அது போக பேலன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். சம் காமன் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ். ஒன் ஃபெர்மின்றது எவ்வளோ அப்படின்னா 10⁻⁻15 மீட்டர். ஒன்று ஆங்ஸ்ட்ராங்ன்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁻10. ஒன் நேனோமீட்டர் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 10⁻⁻9 மீட்டர். ஒன் மைக்ரோமீட்டர்ன்றது எவ்வளோ அப்படின்னா 10⁻⁻6 மீட்டர். இது எல்லாமே கேட்டிருக்காங்க, பின்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்ப்போம். அடுத்தது ஒன் லைட் இயர்ன்றது ஆக்சுவலாக லைட் இயர்ன்னு இருக்கவும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இது ஒரு டைமோட யூனிட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க நிறையா. ஆக்சுவலாக லைட் இயர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸை சொல்லக்கூடிய ஒரு யூனிட். சரிங்களா, இப்போ லைட் இயர்ன்றது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் வேக்கம் இன் 1 இயர். ஒரு வருஷத்துக்கு ஒளி எவ்வளோ தூரம் செல்லுது அப்படின்றது. நார்மலாக லைட் இயரோட ஒரு லைட்டோட வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் போகும். இப்போது 1 இயருக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ செகண்டுன்றது 60, மினிட்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா × 60. சரிங்களா, ஹவர்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா × 60 × 24 போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரியும். × 365. சரிங்களா, 1 இயருக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணுது அப்படின்றது அந்த வேல்யூ தான். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.467 10⁻15 மீட்டர். சரிங்களா, இப்போ 9ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர், 4ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். 9.4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் லைட் இயர்ன்றது 9.467 × 10⁻15 மீட்டர். அடுத்து ஒன்று அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ஏயூன்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.496 × 10⁻11 மீட்டர். சரிங்களா, இதுலேயும் பாருங்கள் ஸ்கொயர் நம்பர் 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர்டு 2, 4, 3 ஸ்கொயர்டு 9. அப்போ 1.49 × 10⁻11 மீட்டர். சரிங்களா, அப்போ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு லைட் இயர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வேல்யூ 9லேருந்து ஆரம்பிச்சு வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1லேருந்து ஆரம்பிச்சு வருது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ட்ரானமிக்கல் ஏ ஃபஸ்ட்டு லெட்டர் அல்ஃபபெட்டில், அப்போ 1. சரிங்களா, 1.496 × 10⁻11. இது லைட் இயர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 9.467. சரி, அடுத்தது ஒன் பார்சக் பேரலக்டிக் செகண்டுன்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் அட் விச் அன் ஆர்க் ஆஃப் லென்த் 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 1 செகண்ட் ஆஃப் ஆர்க். சரிங்களா, இப்போ இது ஆர்க்காக இப்படி சுற்றி வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தக்கூடிய அளவு. இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.08 × 10⁻16 மீட்டர் ஆர் 3.26 லைட் இயர். சரிங்களா, லைட் இயருக்கும் பார்சக்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 3.26 3.26 ஒளியாண்டுகள். சரிங்களா, அடுத்தது சந்திரசேகர் லிமிட், சிஎஸ்எல்னு சொல்லுவாங்க. இஸ் த லார்ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் மாஸ். நிறையோட அதிகபட்ச அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எல், சந்திரசேகர் லிமிட்டு. ஒரு சிஎஸ்எல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் த சன். சரிங்களா, 1.4 × சன்னோட மாஸ். அடுத்தது இந்த ஸ்மாலஸ்ட் ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேக். டைமோட இருக்கிறதுல மிக சிறிய அலகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கு. 1 சேக் = 10⁻⁻8 செகண்ட். புரியுதா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான யூனிட்ஸ். அடுத்து ப்ரிஃபிக்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க 10⁻1 10⁻10 10⁻−10 எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம். பவர்ஸ் ஆஃப் 10. இப்போ 10⁻1ன்றது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்கா. 10⁻2ன்றது ஹெக்டா. 10⁻3ன்றது கிலோ. அப்போ ஒரு கிலோன்றது 10⁻3ன்னு அர்த்தம். அடுத்து மெகான்றது 10⁻6. அடுத்தது ஜிகா 10⁻9. டெரான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10⁻12.
பீட்டா 10 to the power 15, எக்ஸான்றது 10 to the power 18, ஜெட்டான்றது 10 to the power 21, யோட்டான்றது 10 to the power 24. இது எல்லாமே பாசிட்டிவ். 10 to the power 1 2 3 4 பாசிட்டிவ் நம்பர்ஸ். டெக்கா, ஹெக்டா, கிலோ, மெகா, ஜிகா, டெரா, பெட்டா, எக்ஸா, ஜெட்டா, யோட்டா. சரிங்களா? இதே இது மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா 10 to the power -1ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெசின்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம டெசிபல் அப்படின்னு ஒரு யூனிட் எழுதுகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டோட இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவின் அலகு, ஒளி. சரிங்களா? சவுண்டு இதோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்செறிவின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெசிபல். பெல்லுன்றது யாரை சொல்லுது அப்படின்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லை சொல்லுது. அதுக்கு முன்னாடி டெசின்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10 to the power -1ன்னு அர்த்தம். அடுத்து சென்டின்றது 10 to the power -2, மில்லினா 10 to the power -3, மைக்ரோனா 10 to the power -6, மெகானா 10 to the power +6, மைக்ரோனா 10 to the power -6, ஜிகானா 10 to the power 9, நேனோனா 10 to the power -9, பிக்கோனா 10 to the power -12, ஃபெம்டோ 10 to the power -15, அட்டோ 10 to the power -18, ஜெப்டோன்றது என்ன அப்படின்னா 10 to the power -21, யாக்டோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 to the power -24. இப்போ இந்த நேனோ, பிக்கோ, மைக்ரோ, ஃபெம்டோ இதை வச்சுலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கன்வர்ஷன் யூனிட்ஸ். ஒரு யூனிட்டை விட இன்னொரு யூனிட்டை கம்பேர் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபேந்தோம். ஃபேந்தோன்றது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடலோட ஆழத்தை அளக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேந்தோம். ஒரு ஃபேந்தோம்ன்றது எவ்வளோ அப்படின்னா 6 feet, 6 அடி. அப்படி இல்லை அப்படின்னா 1.8 மீட்டர். சரிங்களா? 1 nautical mile. 1 nautical mileன்றது என்ன அப்படின்னா கடலில் போகக்கூடிய தொலைவை குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா nautical mile. இது பார்த்தீங்க அப்படின்னா 1.85 கிலோமீட்டர். 1.8 மீட்டர்னா ஃபேந்தோம். 1.85 கிலோமீட்டர்ன்றது நாட்டிக்கல் மைல். சரிங்களா? ஃபீட்டில் சொன்னோம்னா 60 80, 60 80 ஃபீட். அடுத்து ஒரு லிட்டருன்றது வால்யூமாக சொன்னோம் அப்படின்னா 1000 சென்டிமீட்டர் கியூப். ஒரு லிட்டருன்றது 1000 சென்டிமீட்டர் கியூப். அடுத்து 1 கிரெயின். 1 கிரெயின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 64.8 மில்லிகிராம். சரிங்களா? 64.8 மில்லிகிராம். இதை 8 ஸ்கொயர்டு பண்ணிங்க அப்படின்னா 64 கிடச்சிரும். அப்போ 64.8 மில்லிகிராம். 1 கிரெயின் ஈக்குவல் டு 64.8 மில்லிகிராம். 1 அவுன்ஸுன்றது 28 கிராம். அடுத்து 1 எர்க்குன்றது, எர்க்கும் ஜூலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலோட சிஜிஎஸ் யூனிட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எர்க்கு. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 to the power -7. சரிங்களா? எர்க்கு 7, எர்க்கு 7 இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 to the power -7 ஜூல். அடுத்து 1 கலோரின்றது 4.2 ஜூல். சரிங்களா? 1 நியூட்டன்றது 10 to the power 5 டைன். டைன்ன்றது என்ன அப்படின்னா நியூட்டனோட சிஜிஎஸ் யூனிட்டு 10 to the power 5 டைன். சரிங்களா? அடுத்தது -40 டிகிரி செல்சியஸில் -40 டிகிரி ஃபேரன்ஹீட் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி செல்சியஸும் டிகிரி ஃபேரன்ஹீட்டும் ஈக்குவலாக இருக்காது. எந்த இதில் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -40 டிகிரி. ஃபேரன்ஹீட்டுக்கும் செல்சியஸ்க்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா C/100 is equal to F-32 / 180. சரிங்களா? இதுதான் செல்சியஸ்க்கும் ஃபேரன்ஹீட்டுக்கும் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இப்போ டிகிரி செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட் ஆர் ஃபேரன்ஹீட் டு டிகிரி செல்சியஸ் கன்வர்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அதில் எப்போ மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா -40 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு -40 டிகிரி ஃபேரன்ஹீட். அடுத்தது 1 செயினோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20.11 மீட்டர். சரிங்களா? 20.11 மீட்டர். அடுத்து 1 பிண்ட்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடோட வால்யூமை சொல்கிறது 0.47 லிட்டர். அடுத்து 1 ட்ரம்ன்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 28197.64. சரிங்களா? 28197.64 கிராம். அடுத்து 1 பவுண்டுன்றது எவ்வளோ அப்படின்னா 0.45 kg. 1 பவுண்டால்ன்றது என்ன அப்படின்னா பவுண்டுன்றது உங்களுக்கு மாசை குறிக்கக்கூடிய யூனிட். கிலோகிராமுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பவுண்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன்.
சரியா? இதுக்கு தமிழில் நிறைன்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து எடை. எடையின் அலகு நியூட்டன். அப்போ நியூட்டனோட சிஜிஎஸ் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனன்னு ஒன்று பார்த்தோமா, அதே மாதிரி பவுண்டாலும் சொல்லுவாங்க. சரிங்களா? வெயிட்டுக்கு யூனிட் நியூட்டன். அதே மாதிரி சிஜிஎஸ் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டால். 1 பவுண்டால்ன்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.13 நியூட்டன். அடுத்து ஹெச்பி 1 ஹார்ஸ் பவர்ன்றது 746 வாட். இதே மாதிரி போனி பவர்னு தெரிஞ்சுக்கோங்க, பிபின்னு சொல்லுவாங்க. போனி பவர் கழுதை திறன் 250 வாட். இப்போ ஒரு ஹெச்பிக்கும் ஒரு போனி பவருக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா ஹெச்பி வந்து 3 ரேஷியோ இருக்கும், போனி பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ரேஷியோ இருக்கும். இப்போ 3:1ன்ற ரேஷியோவில் தான் யார் இருப்போம் அப்படின்னா ஹார்ஸ் பவரும் போனி பவரும். அடுத்து 1 ஏக்கர்ன்றது 47 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இதெல்லாம் கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ், கொஞ்சம் இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இம்பார்ட்டண்டான டிவைசஸ், அதோட யூஸ். நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ அம்மீட்டரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் எம்ப்ளாய்டு டு மெஷர் கரண்ட் இன் ஆம்பியர். சரிங்களா? கரண்ட்டை ஆம்பியரில் மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மீட்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் மீட்டர் இருக்குது. வோல்ட் மீட்டர் வந்து வோல்டேஜை மெஷர் பண்ணுறது, ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணுறது. சரிங்களா? மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படுவது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் மீட்டர். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேல்வனோமீட்டர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி ஆஃப் கரண்ட் ஆர் டு மெஷர் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரண்ட்டோட திசை, மின்னோட்டத்தின் திசை அல்லது மிக 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 குறைவான மின்னோட்டத்தை கூட எதை வச்சு அளந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்வனோமீட்டரை வச்சு அளந்துடலாம். சரிங்களா? அடுத்தது பேரோமீட்டர், பாராமானின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அழுத்தத்தை அளக்க பயன்படக்கூடிய கருவிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாராமானி அல்லது பேரோமீட்டர். சரிங்களா? அடுத்து கலோரிமீட்டர். கலோரின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டு. அப்போ யூஸ்டு டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஹீட், கலோரிமீட்டர். ஹீட் வேறு, டெம்பரேச்சர் வேறு. டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தெர்மாமீட்டர், ஹீட்டை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் கலோரிமீட்டர். சரிங்களா? அடுத்து ஃபேத்தோமீட்டர். ஃபேத்தோம் ஏற்கனவே படித்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா the device used to measure the depth of seas and ocean. கடலின் ஆழத்தை அளக்க பயன்படுறதுக்கு பேர் தான் ஃபேத்தோமீட்டர். அடுத்து பாலிகிராஃப், the device through which the truth of human being is examined. சரிங்களா? லை டிடெக்டருக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிகிராஃப், லை டிடெக்டர். சரிங்களா? பொய் பேசுகிறத கண்டுபிடிக்க பயன்படக்கூடிய கருவிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாலிகிராஃப். அடுத்து செக்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேட்டிடியூடு, லாங்கிடியூடு, செலஸ்டியல் பாடிஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத அளக்க பயன்படுத்தக்கூடியது. வானியலில் லேட்டிடியூடு மற்றும் லாங்கிடியூட், சரிங்களா, இதை அளக்க பயன்படக்கூடியதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா செக்ஸ்டன்ட். அடுத்து ஸ்பிக்மோ மானோமீட்டர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்த அழுத்தத்தை அளக்க பயன்படக்கூடிய கருவி. பிளட் ப்ரெஷர் கையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சுற்றிட்டு ஏர் ப்ரெஷர் கொடுத்து அதை டைட் பண்ணி எவ்வளோ பிபி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிக்மோ மானோமீட்டர். அடுத்து டாக்கோமீட்டர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஎம் செக் பண்ணுறதுக்கு. சரிங்களா? டு த டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் ரொட்டேஷன் ஸ்பீட் ஆஃப் த சாஃப்ட் ஆர் டிஸ்க். ஒரு டிஸ்க்கு எவ்வளோ வேகமாக சுற்றுது, இல்லை ஒரு சாஃப்ட் எவ்வளோ வேகமாக சுற்றுது அப்படின்றத அளக்க பயன்படக்கூடிய கருவிக்கு பேர் தான் டாச்சோமீட்டர். சரிங்களா? அப்போ ஆர்பிஎம் மெஷர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்கோமீட்டர். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரயில்வேல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எடுத்து வச்சுருப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் மட்டும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக வச்சுருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. மொத்தம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து 7ன்னு படித்தோம். மாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம், அதுக்கப்புறம் லென்த், அதுக்கப்புறம் லுமினஸ் இன்டென்சிட்டி. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர். சரியா? இந்த மாதிரி நம்ம படிச்சிருந்தோம். இப்போ இதில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டெம்பரேச்சர் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, லென்த்தும் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டி. சரிங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்பீடு. சரி, அடுத்த கொஸ்டின், 89 மெகாஜூல் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ்.
நம்ம இங்கே 89 மெகா ஜூலுன்னு சொல்லியிருக்காங்க. மெகானா எவ்வளோன்னு படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10⁶ படித்தோம். ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். மெகாவுக்கு என்னென்னு படிச்சிருக்கோன்னு பாருங்கள். மெகானா 10⁶. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 86 மெகா ஜூலை எப்படி எழுதலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 89 மெகா ஜூலை. அப்போ 89 × 10⁶. இப்போ 6 0 சேர்க்கணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. இது ரயில்வே குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். சரி, அடுத்தது 1 மைக்ரான்ஸ் = டேஷ் சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரான்றது 10⁻⁻6ன்னு படித்தோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁻6ன்றது ஒரு மைக்ரோன்னு படித்தோம். இப்போ இங்கே சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. நம்ம படித்தது மீட்டர். சரிங்களா? அப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர். சரிங்களா? அப்போ 10⁻⁻6 × 10². அப்போ 10⁻⁻4. சரிங்களா? அப்போ 0.0001. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் 1 picofarad = பிக்கோனா என்னென்னு படித்தோம் அப்படின்னா 10⁻⁻12. சரிங்களா? ஃபேரட்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸோட யூனிட். மின் தேக்கு திறனின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரட்னு சொல்லுவோம், கெப்பாசிட்டன்ஸ். சரியா? அப்போ பிக்கோஃபேரட் நடைமுறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் போய் கெப்பாசிட்டர் கேட்டிங்க அப்படின்னா ஃபேரட்டு பிக்கோஃபேரட் ஆர் மைக்ரோஃபேரட்டில் தான் கிடைக்கும். அதில் பிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 10⁻⁻12 ஃபேரட். அடுத்தது which of the following is a scalar quantity? இது 4ல் எது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. மொமெண்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, நிறை இன்ட்டு திசைவேகம். திசைவேகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்லேயே திசை இருக்குது அப்படி தானே. அப்போ இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அப்போ மொமெண்டம் வராது. அடுத்து ஃபோர்ஸு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், F = ma. சரிங்களா? நிறை இன்ட்டு முடுக்கமும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அடுத்தது இங்கே ஆல்ரெடி வெலாசிட்டி திசைவேகம் ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு பார்த்தோம். அப்போ யார் மட்டும்தான் ஸ்கேலார், வெறும் எண் மதிப்பை மட்டும் பெற்றுள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ். அப்போ ஒன்லி மேக்னிடியூடு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்கேலார். மேக்னிடியூட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷனும் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார். அப்போ மொமெண்டம், ஃபோர்ஸ், வெலாசிட்டி இவங்கெல்லாம் வெக்டார் ஸ்கேலு. மாஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் ஸ்கேல். அடுத்த கொஸ்டின் ஏ லைட் இயர் இஸ் ஏ யூனிட் ஆஃப். லைட் இயர்ன்றது எதோட யூனிட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸை பாருங்களேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் டைம்னு வச்சுருக்காங்க. டக்குன்னு டைம்னு போட்டுறக்கூடாது. இது இயரை மென்ஷன் பண்ணல. எதை சொல்லுது அப்படின்னா டிஸ்டன்ஸை சொல்லுது. அப்போ டைம் கிடையாது. அதே மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு, நிறைய பேர் லைட்டை பார்த்தோன்னே இங்கேயும் லைட்டு இருக்குது அப்படின்ட்டு இதை அடிச்சிடக்கூடாது. இதுவும் தப்பு. இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கு நம்ம கேண்டிலான்னு படிக்கிறோம். சரிங்களா? யூனிட்டு. அப்போ லைட் ஏர் இஸ் ஏ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஆப்ஷன் டி. அடுத்தது வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோல். சரிங்களா? இப்போ ரேடியன் அப்படின்றது நீங்கள் படித்தீங்க, ரேடியன் ஸ்டேடியன்னு படிச்சிருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூல், ஒர்க்குக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜிக்கு, எல்லாத்துக்குமே ஜூல். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெல்வின். அப்போ இங்கே நமக்கு ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோல். அடுத்தது நேம் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு பை த ஃபிசிஷியன்ஸ் டு மெஷர் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷருக்கு இப்போ தான் படித்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிக்மோ மோனோமீட்டர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வாட் டஸ் ஹைக்ரோமீட்டர் மெஷர். ஹைக்ரோமீட்டர் வேறு, ஹைட்ரோமீட்டர் வேறு. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும்னா அந்த மீட்டருக்கு பேர் ஹைட்ரோமீட்டர். சரிங்களா? ஹைட்ரோமீட்டர். ஹைக்ரோமீட்டர்ன்றது ஹியூமிடிட்டி. சரிங்களா? அப்போ இங்கே ஹைக்ரோமீட்டர் எதை மெஷர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி. ரேடியேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் டோசிமீட்டர். சரிங்களா? டோசிமீட்டர். ஹீட்டை மெஷர் பண்ணுறது கலோரிமீட்டர். இப்போ இங்கே நமக்கு ஹைக்ரோமீட்டர் டு மெஷர் ஹியூமிடிட்டி. அடுத்த கொஸ்டின் ஏ லை டிடெக்டர் அப்பaratus இஸ் ஆல்சோ நோன் அஸ். லை டிடெக்டர் அப்பaratusஸை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் இப்போ தான் படித்தோம். என்னென்னு படித்தோம் அப்படின்னா பாலிகிராஃப். சரிங்களா? சீஸ்மோகிராஃப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிலநடுக்கத்தை அளவிட பயன்படக்கூடியது.
பாரோகிராஃப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரோமீட்டர் எதுக்கு படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டு ப்ரெஷரை, சரிங்களா? அப்போ அதை வச்சு வரையக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரோமீட்டர். சரி, அடுத்த கொஸ்டின். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் பவர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் விண்டு? காற்றின் திசை வேகத்தை அளக்க பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமோமீட்டர். அனிமோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் த விண்டு. சரிங்களா? காற்றின் திசை மற்றும் திசை வேகத்தை மற்றும் அதன் திறனை அளக்க பயன்படக்கூடிய கருவிக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமோமீட்டர். சரிங்களா? லாக்டோமீட்டர்ன்றது டென்சிட்டி ஆஃப் மில்க், பாலின் தரத்தை அறிய உதவக்கூடியது தான் லாக்டோமீட்டர். சரிங்களா? ஸ்பீடோமீட்டர்ன்றது வேகத்தை கணக்க பயன்படுகிறது. தெர்மோமீட்டர்ன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? தெர்மோமீட்டர்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரயில்வேல கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ மெஷர்ஸ், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் யூனிட்ஸ், இதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மினிமம் ஒரு கொஸ்டினாவது இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த யூனிட்டை நல்லா ஒரு தடவை தரவாக படிச்சுக்கோங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம மெக்கானிக்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த யூனிட்ஸை கண்டினியூவாக பார்ப்போம். ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு மூவ் ஆகும். இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா சுரேஷ் எஸ்எஸ்சி சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாமே கிடைக்கும். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ரயில்வேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜென்ரல் சயின்ஸு அப்படின்ட்டா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இந்தந்த யூனிட்டு அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ண தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். எதில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஃபயர்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபில்டரிங் மோடு தான். சிலபஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு எதை படிக்க போகிறோம் அப்படின்றத தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் மெனக்கெடுங்க. தேங்க்யூ.